நான் யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, நோ இஷ்யூ. ஓகே, அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வசதியுமே இல்லாமல் நம்ம அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து ஸ்கூல். இப்போல்லாம் வந்து நம்ம கேக் சாப்பிட்டது, மழையில் நனைஞ்சதெல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டு, இன்ஸ்டாகிராம் போட்டு, தங்களை பற்றி தாங்களே சொல்லிக்கிற ஒரு அற்புதமான இன்ஸ்டாகிராம் யுகத்தில் இருக்கிறதால, என்னை பற்றி நானே கொஞ்சம் இப்போ சொல்லிக்கிறேன். நான் வெட்னரி சயின்ஸ் முடித்த வெட்னரி டாக்டர், அப்புறம் மிமிக்ரி ஆர்டிஸ்ட். நானும் தாமு அவர்களும் நிறைய ஸ்டேஜில் மிமிக்ரி ப்ரோக்ராம் நிறைய பண்ணியிருக்கோம். அப்படி தான் நாங்கள்லாம் வந்து பலகுரல் கலைஞர்களாக தொடங்கினோம். அப்புறம் கன்னடமே தெரியாமல் கன்னடத்தில் போய் உபேந்திரா அவர்களை வச்சு டைரக்ட் பண்ணேன். அண்டு சுதீப் அவர்களுக்கு ஸ்டேட் அவார்ட், ஃபிலிம்ஃபேர் அவார்ட் கிடைத்த நந்தி படத்தோட ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்தேன். அண்டு தமிழில் சரத்குமார் சார் வச்சு வைத்தீஸ்வரன் மறுஜென்ம கதையை டைரக்ட் பண்ணேன். நிறைய படங்களுக்கு கதை வசனம் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் இந்த ஒரு படைப்பாளிக்கு ஒரு முழு சுதந்திரம் கிடைக்கும்போது நல்ல நல்ல தாட்ஸ்லாம் வெளியே வரும். அதனால் நம்மளே ப்ரொடியூசர் ஆகணும் அப்படின்னு நினச்சி இந்த குவாண்டம் ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற கம்பெனி ஆரம்பித்தோம். இன்றைக்கி சயின்ஸ் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சிருக்கும், குவாண்டம்ங்கிறது ஒரு மைனூட் எனர்ஜி. அதாவது நம்ம தமிழில் சூட்சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மைனூட் நாலேஜ் இருக்கிறவங்க தான் நிறைய எக்ஸ்பர்ட் விஷயத்தை தொடுவாங்க. அதனால் இந்த படத்தை ஆரம்பிக்கணும்னு சொன்ன உடனே ஒரு முக்கியமான சோசியல் மெசேஜ் படத்தில் இருக்குது. அதை யார் சொன்னால் நல்லாயிருக்கும், யார் சொன்னால் போய் ரீச் ஆகும் அப்படின்னோடனே அனைவருடைய சாய்ஸும் திரு யோகி பாபு அவர்களாக தான் இருந்தது. அதனால் வந்து ஏன்னா ரொம்ப சிம்பிளாக சில விஷயங்களை கன்வே பண்ணுறவங்க பெரிய விஷயம் சொல்லும்போது ரொம்ப அழகாக போய் ரீச் ஆகும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸை நம்ம படத்தில் ஸ்டூடெண்ட்ஸாக நடிச்சிருக்கவங்க நிறைய பேர் இன்னும் இப்போ ஸ்டூடெண்ட்டாக தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நான் ஒரு டைமில் படம் பார்த்துருக்கேன், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி நிறைய பேர் சஃபாரி போட்டு கிருதாலாம் வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்படியெல்லாம் காலேஜ் படம், ஸ்கூல் படம்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து லைவாக ஸ்டூடெண்ட்ஸே நடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை இது பண்ணோம். ஸோ கூட அவங்க பூமிகா மேடம் அண்ட் என்னுடைய குருநாதர் KS ரவிக்குமார் சார் அவங்கெல்லாம் இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட் ஆனாங்க. ஒரு கண்டிப்பான பிரின்சிபால் வேணும் அப்படின்னோடனே பக்ஸ் சார் தான் எனக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருந்தது. அவர் வந்து கண்டிப்பான பிரின்சிபால், ப்ளஸ் அவரை கலாய்க்கிற அசிஸ்டன்ட் பிரின்சிபாலாக சாம் சார் நல்ல காமெடி பண்ணார். இன்னும் இந்த படத்தில் வந்து ஒரு பேய் பிடிக்கிற ஒரு அழகான டீச்சர் தேவைப்பட்டது. அதான் வான்மதி டீச்சர் கேரக்டர் பிரியங்கா வெங்கடேஷ் பண்ணாங்க. அண்டு இது மாதிரி நிறைய படத்தில் நிழல்கள் ரவி சார் வில்லனாக நடிச்சிருக்காரு. மற்றும் இந்த படத்தில் நிறைய அறிமுகங்கள் நிறைய பண்ணோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருக்கும் இதான் முதல் படம். அது ஒரு பெரிய லிஸ்ட். அது அப்புறம் சொல்கிறேன். இந்த படத்தோட இன்னொரு மிகப்பெரிய வரம் இளையராஜா சாரோட மியூசிக். இந்த படத்தை அவர் வந்து படம் பார்த்துட்டு அப்புறமா தான் ஓகே சொன்னார். இந்த படத்தில் இருக்கிற கண்டென்ட்டு, இந்த படத்தோட கிராஃப் எல்லாத்தையும் ஒரே தடவை தான் படம் பார்த்தாரு. சீன் பை சீன், டயலாக் பை டயலாக் கரெக்டாக சொன்னார். இந்த இடத்துல இப்படி இருக்குது, அந்த இடத்துல இப்படி இருக்குன்னாரு. ரெண்டாவது பிஜிஎம் வந்து மிரட்டி எடுத்துட்டார். ஏன்னா எனக்கு இந்த சிகப்பு ரோஜாக்கள், டிக் டிக் டிக், 100வது நாள், இந்த மாதிரி படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு பிஜிஎம் வேணும்னு கேட்டேன். அதை விட பெட்டராக கொடுத்தா வாங்கிக்க மாட்டீங்களான்னு சொன்னார். அது மாதிரியே ரொம்ப பெட்டராகவே எக்ஸ்ட்ரானரியாக கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அந்த படத்தோட கலரே மாறிடுச்சு ரீ ரெக்கார்டிங் கேட்டவுடனே. ஸோ இந்த திரைப்படத்தில் நிறைய அற்புதமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம். இது ஒரு யோகி பாபு சார் வந்து ஒரு ரொம்ப டைட் ஷெட்யூலில் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ரொம்ப வந்திருக்கிறாரு. அவரை என் மேலே இருக்கிற அன்பினாலையும் பிரியத்தினாலையும் ஒரு நல்ல விஷயம் சொல்ல போகிற ஒரு நல்ல கலைஞனை என்கரேஜ் பண்ணணுங்கிற ஒரே இதுக்காகவும் இந்த விழாவுக்கு வருகை தந்து ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. அதே மாதிரி நம்ம திரு தாமு அவர்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கல்வி மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்ருக்காரு. 50 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே சந்திச்சிருக்கிறாரு. நிறைய அப்துல் கலாம் சாரோட கனவை வந்து நிறைவேற்றுறதுக்காக ஒரு பெரிய ஒரு பிரயாணம் அவர் செஞ்சிட்ருக்காரு. அவர் எந்த படத்தை இதுலேயும் கலந்துக்கல. இது ஸ்கூல் அப்படிங்கிறதால ஆர்வமாக அவரும் வந்து கலந்துக்கிறாரு. என்னுடைய நண்பருங்கிறதுக்காக இந்த படத்தோட கான்செப்டுக்காக தான் மெயினாக கலந்துக்கிறாரு. ஸோ மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் கேபிள் சங்கர் சார், பிரவீன் லால்வானி சார், அன்பு செல்வன் சார், அப்புறம் ஸ்கிரிப்ட் கன்சல்டன்ட் வி நிவேதா, அவங்க வந்து டென்டிஸ்ட் டாக்டர், என்னோட டாக்டர். ஸோ எப்போ பார்த்தாலும் கொரியன் படம் பார்த்துட்டு அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எடுக்கணும்பாங்க. நம்ம ஒரிஜினலாக ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொன்னேன். ஒரிஜினல்னால் என்னன்னு கேட்டால் நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன்,
மனிதர்கள் நல்லது செய்கிறதுக்கு தவறு செய்கிற சம்பவங்களை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு மூல காரணம் என்னவாக இருக்கும்? ஒரு எண்ணம், ஒரு சிம்பிள் தாட்டு தான் எல்லா விஷயத்துக்கும் காரணம். ஸோ அதுதான் ஒரிஜினல். ஒவ்வொரு சம்பவத்துக்கும் எது மூல காரணமாகும்போது அதை பிடிச்சி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த படத்தை வந்து நாங்கள் கன்சல்ட் பண்ணி எடுத்திருக்கோம். நிச்சயமாக இந்த படம் வந்து மாணவர்கள் மத்தியிலும் பேரண்ட்ஸ் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இட்ஸ் ஒரு டீப் சைக்காலஜி மூவி. இது ஒரு ட்ரெண்ட் செட்டராக அமையும். நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால உடனடியாக நம்ம சீஃப் கெஸ்ட் அனைவரும் இருக்கும்போது முதல்ல அந்த வெளியீட்டு விழாவை முடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் எல்லாருமே கொஞ்சம் பேசுவாங்க. ரெடி. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஸ்கூல் படத்தில் நடித்தது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இங்கே நிறைய குழந்தைங்களோட ஹார்ட் ஒர்க் இருக்குது. நிறைய பேரோட என்ன சொல்லுங்க, ரொம்ப ஷார்ட் டைமில் ஆனால் ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நல்லபடியாக ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகணும். ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் வந்து பார்த்துட்டு இதை என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இசைஞானி சாரோட மியூசிக்கில் ஸ்க்ரீனில் நான் வரேன், இல்லை எல்லோருமே நடிச்சிருக்கோங்கிறது மிகப்பெரிய பிரமிப்பான ஒரு விஷயமா இருக்குது. இது நல்லபடியாக நடக்கட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக சிறு முதலீட்டு தயாரிப்பு சங்கம் அன்பு செல்வன் சார் அவர்களை பேசுவதற்காக அழைக்கிறேன். வணக்கம். இந்த படத்தை எல்லோரும் பேசிட்டாங்க. ரொம்ப அற்புதமாக படம் எடுத்துகிற வித்தியாசம். 3வது படம் சார் இது. ஆமாம், இப்போயே ஜெயிச்சிட்டாரு, படத்தை விற்றுட்டார். அவ்வளோதான், கை கொடுங்க. 100%. இது என்ன காரணம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இளையராஜா மியூசிக்கு, அதுக்கு மேலே சார் வந்து சொல்ல வேண்டாம். அவரே எல்லா இதுவுமே நான் ஒவ்வொரு நடையும் பார்க்கும்போதெல்லாம் கூப்பிடவே மாட்டேன், பேச மாட்டேன். கேட்டால் திடீர்னு பார்த்தா ஏவியில் உள்ளே போயிட்டுருப்பார். அப்புறம் பார்த்தா ஏவி ஆஃபீஸர் ஸ்கூல் எதுக்க போவார். சரி பார்த்தேன், சரி இவரே எல்லாமே டேரக்டர் இவரே பிடிச்சிரு, சரி படம் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண பார்த்தேன். இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இளையராஜா மியூசிக் இன்னும் அவர் சொன்னால் நம்ம யோகி பாபு கடவுளை கவிதைகளில் உள்ள படம் தான் ராஜஸ்தானுக்கு அந்த படம் நினைக்கிறேன். அவ்வளோ அருமையாக அன்னைக்கு எப்படி மியூசிக் பண்ணியிருந்தாரோ அதே மாதிரி தான் இளையராஜா சார் பண்ணியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியான காரணம் என்னன்னு கேட்டால், ஒரு படத்து உழைப்புக்கு காரணமே மெயின் டைரக்டர் தான். அவர் தான் மெயின். பிடிச்சர் என்ன பணம் போட்டால் கூட டைரக்டர் மட்டும் தான் நைட்டு பகலில் தூங்க மாட்டாங்க. ஏன்னா இவர் பணம் இப்படி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற வந்துடும் அப்படின்னா, டைரக்டர் ஜெயிச்சு அந்த படம் சக்ஸஸ்ன்னு அந்த காதில் வந்து உழுகிற வரைக்கும் தூங்க மாட்டார். அந்தமாரி அவர் பைக்கில் அனுப்பிச்சிருந்தார். நான் அதெல்லாம் பார்த்தேன். அப்போ நான் சொன்னேன், இப்போ தான் பேசினேன், என்ன சார் அப்படின்னு. ஆமாம் சார், நான் ஒரே ஆள் தான் சார் ஓடி ஆடி உழைச்சிட்டு இருந்தார். இன்றைக்கி எல்லாரையும் கூட மேலே போய் அடிச்சிட்டாரு. இது ஆடியோ ரைட்ஸும் பெரிய லெவலில் போயிடும். படம் வெற்றி அடையும். அடுத்த படம் இதே பிரசாதில் பூஜை பண்ண வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்து அனைவருமே சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. அடுத்து நிதானமான பாதையில் நிறைய காமெடி ஆக்டர்ஸ் நிறைய மூவிஸ் பண்ணியிருப்பாங்க சார். ஓ மை காட், சாரி, எனக்கு இவரை பார்த்தா பேச்சே வரலங்க சார். ப்ளீஸ் பேச விடுங்க சார், ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். எக்கச்சக்கமாக வரவங்களுக்கெல்லாம் ஒரு 10 லைன் எழுதி வச்சுருந்தாங்க. இந்த அம்மா எனக்கு ஒரு 12 லைன் எழுதி வச்சுருந்தேன். சொல்ல வேண்டியதானே, காத்துட்டு இருந்தேன் என்ன தான் சொல்ல போகிறீங்கன்னு. ஓகே, இனிய மாலை வணக்கம் அனைவருக்கும். இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு எங்கள் படத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற, தன்னுடைய கலை வாழ்க்கையவே திறந்து விட்டு அரசியலுக்கு போன விஜய் சார் மாதிரி இன்றைக்கி தன் கலை வாழ்க்கையே திறந்து விட்டு மாணவர்களுக்காக கல்விக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து சென்று கொண்டிருக்கிற தாமு சாருக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த இசை வெளியீட்டு விழாவின் நாயகன் அப்படின்னா இசைஞானி இளையராஜா சார் தான். ஸோ
அவரோட பாட்டு ஒவ்வொரு என்னுடைய வாழ்க்கையில் அவர் இல்லாத பாட்டு இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு சந்தோஷமாக இருக்கும்போது, சோகமாக இருக்கும்போது, உற்சாகமாக இருக்கும்போது எல்லாத்துக்கும் இளையராஜா சார் தான். ஸோ அந்தளவுக்கு ஒரு நம்மளோட நீக்கமர நிறைந்திருக்கிறார். நம்மளோட செல்லுலலாம் இருக்கார் அவர். கேட்டு கேட்டு வரும்போது கூட, இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது கூட அவரோட பாட்டை கேட்டுட்டு தான் வந்தேன். சில நேரத்தில் நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது கமல் சாரோட ஒரு படம் நடிச்சிடணும், ரஜினி சாரோட நடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அது மாதிரி இளையராஜா சார் பாட்டு போட்ட படத்தில் நம்ம நடிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அந்த ஆசையே எனக்கு வித்யாதரன் சார் நிறைவேற்றி வச்சுருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லணும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் நடுவில் சார்ட்ட கூட கேட்டேன், ஏன் சார் இளையராஜா சார்ட்ட போகிறீங்க, எப்படி சார் அந்தந்த சீன்லாம் சொல்லி இந்த இடத்துல ஒரு சாக்ஸ் பிட்டை போடுங்க, இந்த இடத்துல ஒரு ஃப்ரூட் பிட்டை போடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏன் சாம்ஸு, நம்மளோட பல மடங்கு அவர் யோசிக்கிறாரு. அவர்கிட்ட நான் அமைதியாக இருந்துட்டு படத்தை கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வர்றது தான் நமக்கு சிறப்பு அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த அளவுக்கு இளையராஜா சார் உள்ள பூந்தா இதுக்கு தேவை என்னன்றது நீட்டாக பண்ணிடுறாரு. சில நேரத்தில் நம்ம பல விஷயங்களை ஒவ்வொருத்தரையும் கற்றுப்போம் இல்லையா? அது மாதிரி இளையராஜா சார்ட்டேருந்து நான் கற்றுக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, சின்ன படம் பெரிய படம்லாம் இல்லை, தன்னுடைய உழைப்பு சும்மா 100% அர்ப்பணிப்போட பண்ணுறது அப்படிங்கிறது. அதை நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதனால் சின்ன படம் பெரிய படம் கம்மி சம்பளம் கூட எதுவும் இல்லை, என்னுடைய உழைப்பை ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு வந்துடுறதுக்கு எனக்கு ரோல் மாடல் இளையராஜா சார் தான். அடுத்து வித்யாதரன் சார். இவரோட சேர்ந்து நான் பண்ணுற ஒரு 3வது படம் இந்த ஸ்கூல் படம். ரொம்ப பிடிச்ச இயக்குனர், ஜாலியாக அவரோட ஃப்ரெண்ட்லியாக அழகாக பண்ணிக்கலாம். இந்த படத்தில் வரும்போது எனக்கு இதில் ஒரு பிரின்ஸிபல், அசிஸ்டன்ட் பிரின்ஸிபல் ரோல் கூட பக் சாரோட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு, பக் சார் ரொம்ப அழகாக அண்டர்ப்ளே பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அந்த டயத்தில் வேறு மணிரத்னம் சார்லாம் வேறு படம் பண்ணிகிட்ருக்காரு. ஜென்ரலாகவே ஒரு அழகான ஒரு மீட்டரில் இருக்கும். சார் வந்து இங்கே வாங்க சாம்ஸ் அப்படின்னு கூப்பிட்னா கூட, ஏன் சார் வாங்க சாம்ஸ்லாம் கூப்பிடணும், கையை இப்படி காட்டினா போகாது அப்படின்னு அவர் என்னட்ட வந்து என்ன சார் சொன்னீங்கன்னு கேட்கட்டமா சார், போய் என்ன சார் சொன்னீங்க சொல்லுங்கள் சார், எதுக்கு சார் என்ன கூப்பிட்டீங்க, இவ்வளோலாம் வேண்டாம். அதாவது இவர் என்ன அடக்கணும், பக்ஸ் சாரை கொஞ்சோண்டு ஏற்றணும். இந்த மாதிரி ஒரு பேலன்ஸில் அவர் போயிட்டுருக்கிற மாதிரி ஒரு விஷயம். நானும் பல பிட்டுகளை போட்டு பார்ப்பேன். சார் இந்த இடத்துல எது சொல்லட்டுமா, இந்த இடத்துல இதை சொல்லட்டுமா அப்படின்னு 100 பிட்டு போட்டு 2 பிட்டு தேர்த்திருக்காரு அவர். ஸோ அந்த அளவுக்கு அவர் மெரிட்டாக என்ன சொல்கிறாருன்னா, இப்போல்லாம் வளவலன்னு பேசக்கூடாது சாம்ஸ், காமெடி திருக்குறள் மாதிரி சும்மா 2 அடியில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் திருக்குறளை உதாரணம் காமிச்சார். நான் வந்து ஔவையாரை உதாரணமாக எடுத்துக்கிட்டு ஊக்கம்பது கைவிடல்னு சொல்லி சீனுக்கு சீன் போய் இம்சை பண்ணிகிட்டே இருக்கிறது என் வேலையாக இருந்தது. அதையும் மீறி சில ஜோக்ஸ்லாம் அட்டகாசமாக நான் சொன்னது சூப்பர் அப்படின்னு சொல்லி வச்சார். அப்புறம் டப்பிங்கில் தூக்கிட்டார் இல்லையா சார்? ஓகே. ஸோ அருமையான ஒரு கதை களம், அழகான ஸ்கூல், நல்ல ஒரு கண்டென்ட்டு. இப்போ அனைவரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த நம்ம பசங்களெல்லாம் என்னவா படிக்க வைக்கிறது, ஏதுவா படிக்க வைக்கிறது, பக்கத்து வீட்டு பிள்ளையை பார்த்து படிக்க வைக்கிறதா, இல்லை இவனுக்கு என்ன ஆசை இருக்குன்னு தெரிஞ்சு படிக்க வைக்கிறதா, இப்படி நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்குது இப்போ இருக்கிற பேரண்ட்ஸுக்கு. அவங்களாம் இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கணுன்னு நான் சொல்வேன். ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு தாமு சார் கூட தான் போகிற இடத்துலலாம் குழந்தைங்களுக்கு ஸ்பீச் கொடுக்கும்போது ஸ்கூல் படத்தை ஒரு வாட்டி பார்த்துருங்க அப்படின்னு சொன்னார்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்தளவுக்கு அருமையான ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்குது. இதில் நடித்த யோகி பாபு சார், KS ரோஹித்குமார் சார், பூமிகா மேடம் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நான், பக் சார், அந்த ஹரிதா மேடம், பிரியங்கா, அது ஒரு டீமு. எல்லாம் டீமாக இருக்குது. காமெடிக்கு பஞ்சம் இருக்காது. நல்ல அழகான இழையோடின ஒரு காமெடி அழகாக இருக்கும், ஹாரர் இருக்கும், கண்டென்ட் இருக்குது. ஸோ அனைத்து தரப்பு மக்களும் பார்த்து ரசிக்கக்கூடிய அருமையான ஒரு படமாக இது வந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு உங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணி இந்த படத்தை பார்க்க வைங்க. மவுத்து டாக்கில் தான் ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய இளையராஜா சார் பாட்டால் படம் ஓடிருக்கு. இளையராஜா சார் பாட்டை வச்சுக்கிட்டு படங்கள் ஓடிட்டுருக்கு. ஸோ இளையராஜாவும் இந்த படத்துக்கு பெரிய பக்கமாக இருக்கார். இந்த படம் கண்டிப்பாக நல்லா ஓடுன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். நீங்களும் அது ஆதரவு தாங்க. தேங்க்யூ வெரி மச். நன்றி சார். ஸோ அடுத்ததாக டைரக்டர் அண்ட் ரைட்டரான கேபிள் சங்கர் அவர். எல்லாருக்கும் வணக்கம். வித்யாதரன் சார் எனக்கு வந்து பல வருடங்களாக தெரியும். இதற்கு முன்னாடி ஒரு படம் பண்ணார். அந்த படத்தில் திடீர்னு வந்து என்னை ஒரு நாள் கூப்பிட்டு ஒரு சின்ன கேரக்டருக்கு பண்ணுங்கன்னாரு. அது சின்ன கேரக்டராக 2 நாள் தான் நடித்தேன். ஆனால் படம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பெரிய கேரக்டர் வந்துச்சு. இந்த படத்துக்கு பூஜைக்கு கூப்பிட்டுருந்தாரு. பூஜைக்கு வந்தேன். பூஜைக்கு வந்தபோது, சார் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்கிறேன், நீங்கள் நடிக்கிறீங்க, ஒரு 4 நாள் வரணும் அப்படின்னாரு. சரி, 4 நாளில் நம்ம வந்து இப்போ சமீபத்தில் ஒரு 4-5 படங்கள் தொடர்ந்து நடிச்சிருந்தோன்னா 4 நாள் நமக்கு என்ன கேரக்டர் வரப்போகுதுன்னு பார்த்தா டப்பிங்கில் 2 நாள் பேச வச்சார். அவ்வளோ சீன் இருக்குது. நான் சமீபத்தில் பார்த்த இவருடைய திறமைகள், கதை சொல்கிற திறமைகள், அதெல்லாம் தாண்டி படமாக்குற திறமையை வந்து நான் உண்மையாக வந்து ஒரு புதுசாக டைரக்ஷன் கற்றுக்கிற இவங்ககிட்டலாம் போய்ட்டு ஒரு நாள் ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி விட்டிங்கன்னா
இவர் எப்படி படம் எடுக்கிறாருன்றதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாஸாக இருக்கும்னு தோணுது. ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட்டு அவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வந்து அவங்களோட டைமுக்கு ஏற்றாப்புல இப்போ எனக்கெல்லாம் திடீர்னு ஒரு நாள் வேறு ஒரு ஷூட்டிங் இருந்தபோது திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு ஒரு 2 hours வாங்க சார், இத்தனை மணிக்கு வாங்க, இத்தனை மணிக்கு சீனை முடிச்சிடலாம்னு சொல்லுவார்னா அத்தனை மணிக்கு போனால் அதுக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு கரெக்டாக ஷூட்டிங் பண்ணி அமுச்சு விட்ருவார் அவர். எல்லாருமே பெரிய ஆர்டிஸ்ட்டு, எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கான ஒரு டைம் லிமிட் இருக்குது. ஆனால் அத்தனை பேரையும் அவர் வந்து ஒரு சென்னையிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு லொக்கேஷனுக்கு வர வச்சு அந்த இடத்துல உட்கார வச்சு மொத்த படத்தையும் ஷூட் பண்ணி முடித்த விதம் இருக்குது பாருங்கள். அது வந்து ஹேட்ஸ் ஆஃப் விஷயம். உண்மையாகவே வந்து இவர்கிட்ட இந்த ஷார்ட் நடிக்கும்போது சரி, நாங்கள் கூட நடிக்கும் போதெல்லாம் பேசிகிட்டு இருப்போம், என்ன இது போதுமா சார், இன்னொரு வாட்டி ஒரு 1 more போகுமா, இல்லை போதுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அப்படியே போயிட்டே இருக்கும், ஷூட் போயிட்டே இருக்கும். நீங்கள் வந்து இங்கே டயலாக் கரெக்ஷனாக அப்படியே அங்கே அந்த ஸ்பாட்டில் கரெக்ஷன் சொல்லி டயலாக் இம்ப்ரவைஸ் பண்ணி ஷூட் போயிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. அங்கே வந்து ஒரு பரபரப்பாக வந்து ஷூட்டிங் நடந்துன்னா அங்கே லைட்டை போட்டு டம்மால் டிமில் சவுண்ட் எதுவுமே இருக்காது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அந்த ஃப்ளோ ஆஃப் விஷயமும் தாட்டும் மைண்டில் இருக்கிற சீன்ஸோடைய தாட்ஸும் இவங்களுக்கு வந்து அவ்வளோ ஃப்ளோ அப்படியே கடன்னு வந்துக்கிட்டே இருக்குது. அது வந்து உண்மையாகவே வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இனிமே இவர்கிட்ட இருக்க அசிஸ்டன்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதோட பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஆட்கள் எல்லாருமே. எல்லா அசிஸ்டன்ஸுமே இவருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஒரு டீம் அது. அவர் அப்படி தான் இருப்பார்னா அவருக்கு அதே போல் அவங்களும் அதே போல் இருப்பாங்க. எது கேட்டாலும் அதுக்கான ரெடியாகவே இருக்கக்கூடிய ஒரு டீம் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த படம் எனக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவம். உண்மையாகவே ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கேன், சொல்ல மாட்டேன்ட்டாங்க. ட்ரெய்லரில் கூட ஒரே ஒரு ஷாட் தான் போட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட் டைம் ஒரு த்ரூ அவுட்டாக படம் ஃபுல்லாக வர மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம். முக்கியமாக வந்து அதோட ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, இந்த பாட்டுக்கு இளையராஜா மியூசிக் போட போகிறேன்னு சொல்லும்போது, சார் நீங்கள் போகும்போது என்னை கூப்பிட்டு போங்க சார் நான் சொன்னேன். அவர் பாருங்கள், இளையராஜாவே கேட்குற அளவுக்கு இந்த படத்தில் ஆம்பளை ஆர்டிஸ்டே இல்லையான்னு கேட்குற அளவுக்கு வருத்தப்படுற அளவுக்கு ஆகிப்போச்சு. என்னை கூப்பிட்டு போகிறேன். பசங்க இல்லையான்னு கேட்டார். நாங்கள் யூத்து தாங்க. நான் அதான் சொன்னேன், பொண்ணு வைக்கிறதுல பூ வைக்கிற மாதிரி ஒரு ஆம்பளை பையனை கூப்பிட்டு போயிருக்கலாம்ல. இங்கே என்னை கூப்பிட்டு போல அவர். எனக்கு ஒரு வருத்தம் தான். இளையராஜாவுக்கு அந்த வருத்தம் தெரிஞ்சிருக்கு. இன்னொரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி என்னை கூப்பிட்டு போங்க. ராஜா சாரை பார்க்குறோம், அவர்கிட்ட திருப்பி ஒரு வாட்டி இந்த பாட்டை முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வீடியோ எடுத்து போடுறோம். ஸோ இதே போல் ஜாலியான ஒரு படம். உண்மையாகவே நிறைய பசங்க, ஸ்கூல் பசங்க, இளம் பெண்கள் பசங்களுமா ஒரே ஜாலியாக கலாட்டாகவும் இருக்கும். அந்த இடமே ஷூட்டிங் ஸ்பாட்டே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சைடில் வந்து 10ஆம் கிளாஸ் பசங்க, 12ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க, 9ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்களாக இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க அம்மாலாம் இருப்பாங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு இந்த லொக்கேஷனு. அவங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட் தான் இந்த பசங்கள்லாம் நல்லா பண்ணுது. ஏன்னா டிடிஎஸான ஒர்க்கு, சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதனால் வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக வந்துச்சு, ஜாலியாக வந்துச்சு. அதே போல் இந்த படமும் இருக்குது. நான் டப்பிங்கில் வேறு பார்த்துட்டு கொஞ்சம் சீன்ஸ்லாம் வேறு பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிச்சயமாக இந்த படம் ஒரு வெற்றி படம் அமையும் அப்படின்ற கடவுள் வேண்டிக்கிட்டு நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஸோ அடுத்ததாக இந்த படத்தில் நடித்த ஆக்ட்ரஸ் பிரியங்கா வெங்கடேஷ் டு கம் அண்ட் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் வித் அஸ். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இந்த ஸ்கூல் படத்தில் நான் ஒரு மெயின் லீடாக பண்ணியிருக்கேன். பிளேட் ஆஸ் எ வான்மதி டீச்சர். ஸோ நார்மலாக ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இல்லாமல் ஒரு ஹாரர் சைட்லேயும் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ ஃபியூ சீன்ஸ் வந்து எனக்கு பண்ண ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ வித்யாதரன் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஸோ ஒரு கிராஃப் செட் பண்ணார் எப்படி இந்த கேரக்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒரு செகண்ட் ஸ்கெடியூல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சொன்னார், நம்ம படத்தோட மியூசிக் டைரக்டர் ராஜா சார்னு சொல்லிட்டு. கேட்டு தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அவர் லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர். ஸோ சாங்ஸ் பார்த்துருப்பீங்க, 3 சாங்ஸ்லேயும் நான் இருந்திருப்பேன், பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஹாப்பின்னு சொல்கிறத தாண்டி ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அவரோட மியூசிக்கில் நான் பார்ட்டாக இருக்கிறது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுத்த டைரக்டர் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக ஆர்கே வித்யாதரன் சாரோட டாட்டர் அண்ட் டாக்டர் வி நிவேதா, இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் கன்சல்டன்ட், டு கம் அண்ட் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் வித் அஸ்.
இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஸோ பேசிக்லி டாக்டர், ஸ்கிரிப்ட் டாக்டர், ரியல் டாக்டர். ஸோ நான் சின்ன வயசுலேருந்து நிறைய மூவிஸ் நிறைய தமிழ், இங்கிலீஷ், கொரியன் எல்லா லாங்குவேஜ் மூவிஸும் பார்ப்பேன். ஸோ எனக்கு அதில் வந்து ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, இந்த கதை ஏன் வந்துட்டு இப்படி எடுத்திருக்காங்க, அந்த கோர் சப்ஜெக்ட் ஏன் இப்படி இருக்குது, இப்படி எடுத்திருக்கலாமே, இதோட நேச்சர் அப்படிங்கிற கொஞ்சம் அதில் உள்ளே போய் அது வந்து ஒரு டீகோட் பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி படங்கள் பார்த்துட்டு நான் அப்பா கிட்ட போய் சொல்வேன், இந்த மாதிரி டாடி இந்த மாதிரி இந்த மூவி இப்படி பண்ணியிருக்காங்க, இதை நீ பார்க்கணும், எப்படி இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. எனக்கு வந்து கதை ரொம்ப பிடிக்கும், புக்ஸ் படிப்பேன். ஸோ அப்போ சொல்லும்போது அப்போ நம்ம ஏன் வந்துட்டு மற்றதை வந்துட்டு நம்ம அடாப்ட் பண்ணணும், நம்மளே ஒரிஜினலாக ஒரு ஸ்கிரிப்ட் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னபோது எனக்கு ஸ்கூல் சப்ஜெக்ட் சொன்னாங்க. அண்ட் இந்த கதை வந்துட்டு இட்ஸ் டிப்பிக்கலி இல்லாமல் எல்லா படமும் வந்துட்டு ஏதாவது ஒரு எமோஷனுக்கு நம்ம ஃபீல் பண்ணுவோம். பட் இந்த படம் வந்து கண்டிப்பாக திங்க் பண்ண வைக்கும் எல்லாரையுமே. அண்ட் நம்ம ஹியூமனாக பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரிஜினல் நேச்சர்னு ஒன்று இருக்கும், ப்ரோக்ராம்டு நேச்சர்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது நம்ம சில விஷயங்கள், சில இமோஷன்ஸை வந்து அடாப்ட் பண்ணிவிட்டு அந்த விஷயத்துக்கு நம்ம வந்து ப்ரோக்ராமாகி இருப்போம். ஸோ அதனால நிறைய இஷ்யூஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணோம். இந்த மூவி வந்து ஒவ்வொரு இந்த படத்தில் நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸும் ஒவ்வொரு கேரக்டரோட அந்த ஒரிஜினல் நேச்சர் பேஸ் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏன் டீப் சைக்காலஜி அப்படின்னு சொல்கிறோன்னா, இதை நீங்கள் பார்க்கும்போது அந்த ஒரிஜினல் நேச்சரோட ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் ப்ளஸ் வந்து இந்த மூவிக்கு வந்து இளையராஜா சார் மியூசிக் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஃபஸ்ட்டு சொல்லும்போது சும்மா விளையாடுறியா இல்லை பாட்டு மட்டும் ஏதோ காப்பிரைட் வாங்குறியா அப்படின்னு நான் கேட்டேன். பட் ரியலாக வந்துட்டு இளையராஜா சார் வந்துட்டு மியூசிக்னு சொன்னப்போ அப்பா வந்து எல்லாருமே நிறைய பேர் இளையராஜா சார் மியூசிக் கேட்பாங்க. அந்த மாதிரி தான் கேட்டு நானும் சின்ன வயசுலேருந்து கேட்டு வளர்ந்தேன். அண்ட் இந்த படத்துக்கு பெரிய ஒரு பவர்னு சொல்லலாம். அண்ட் இந்த கம்பேரிசன் பண்ணாமலே சாங் வந்துட்டு இந்த படத்தோட என்னது கோரும் அதில் இருக்கிற லிரிக்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து இந்த படத்தோட பாடல்களும் கேட்கணும், அதோட லிரிக்ஸையும் வந்து கண்டிப்பாக வந்து கேட்கணும். இது வந்து ஒரு இம்பேக்ட் அண்ட் ஒரு ஸ்டோரியாக இது வந்து அண்ட் ஒரு கண்டென்ட்டாக ஒரு மெசேஜாக வந்துட்டு கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் வந்து போய் சேரும். இந்த படத்தில் வந்து நடித்த எல்லாருக்கும் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஆல் டிட் அ வெரி குட் ஜாப் அண்ட் ப்ளீஸ் டூ சப்போர்ட் த ஃபிலிம். இட் வுட் பி அ சேஞ்ச் கண்டிப்பாக. யா, தேங்க்யூ. பேசுகிறத பார்த்தா முழு கதை இவங்க பண்ண மாதிரியே இருக்குது. இவங்க ஸ்கிரிப்ட் கன்சல்டன்ட், நான் தான் ஸ்கிரிப்டு. ஆமாம், சரி. இப்போது அடுத்து ஸ்டூடெண்ட்ஸாக நடித்தவங்க எல்லோரும் தயார் நிலையில் இருக்கிறீங்களா? எல்லோரும் பேசணும், 2 வார்த்தையாவது. நடிச்சிருக்கீங்க, ஏன்னா நீங்கள் எல்லாம் மேடையில் பேசி ப்ராக்டிஸ் ஆகணும், என்கரேஜ் ஆகணுங்கிறதுக்கு தான் உங்களெல்லாம் பேசுகிறது சொல்லியிருக்கேன். என்னென்ன மனப்பாடம் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் மறந்துட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பேசிடணும். ஓகே, அடுத்தபடியாக இந்த படத்தோட ஃபினான்ஷியர் பிரவீன் லன்வானி அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். இங்கே வருகை தந்திருக்கும் எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் பண்ணும்போது ஐ ஆல்சோ டிட் அ ஸ்மால் ஆக்ட். சின்னதாக எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு சார். த மொமெண்ட், ஒரு மொமெண்ட்டில் வி ஹேட் ஸோ மச் ஆஃப் ஃபன். இளையராஜா சார் ஆஃபீஸில் நாங்கள் போனோம், அந்த மியூசிக் ரெடி ஆச்சுன்னு சொன்னாங்க. நாங்கள் போகிறோம், அவருடைய ரூமில் போகிறோம். அந்த மியூசிக் காமிச்சது இன்னி வரைக்கும் என் மைண்டில் அப்படியே இருக்குது. திருப்பி நான் கேட்டதே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்தது. லல்லா. ஸோ இட் வாஸ் சூப்பர், வண்டர்ஃபுல். அண்ட் கேஎஸ் ரவிக்குமார் சார் சொல்லவே தேவையில்ல. ரஜினிகாந்த் அப்படியே அவர் மூஞ்சில ஃபுல்லாக பார்க்க முடியும், அப்படியே சேம் அந்த ஃபுல் எஃபெக்டோடு கொடுப்பாங்க. அவ்வளோ ஸ்டைலு ஃபுல் படத்தில். நான் அவரை கூட டைரக்டரை தான் பார்த்துட்டு இருந்த மாதிரி நினைங்களா, ஆக்ஷன் கட் அவரே சொல்லுவார். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு யோகி பாபு சார், சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நீங்களே பார்த்தீங்க எவ்வளோ லைவ்லி இருப்பார்னு. இட் வாஸ் ஸோ நைஸ். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்
இந்த இப்போ பார்க்கும்போது இந்த ட்ரெய்லரில் நீங்களே சொல்லுங்கள், எங்கேயும் உங்களுக்கு ஃபீல் ஆச்சா இவங்க புது ஆக்டர்ஸ் மாதிரி? இல்லைல்ல? தேங்க்யூ மேம், அட்லீஸ்ட் நீங்களாவது பேசுனீங்களே. ஸோ இட் வாஸ் ஸோ வண்டர்ஃபுல். ஈச் ஆஃப் யுவர் ஆக்டிங் வாஸ் ஸோ சூப்பர், டாப் ஆஃப் த நாட்ச், கிரேட். ஒரு மூமெண்ட் ஐ நெவர் ஃபெல்ட் தட் ஐ வாஸ் கெட்டிங் போர்ட் ஆர் சம்திங். எனக்கு எப்படி தோணுச்சு தெரியுமா, அந்த ஸ்கூலுக்குள்ளே நான் எப்போ ஐ ஸ்டடிட் இன் அ கோ எஜுகேஷன் ஸ்கூல், அங்கே எப்படி நான் இருந்தனோ அந்த ஃபீல், லைவ்லி ஃபீல், ஐ வாஸ் ஏபிள் டு ஃபீல் இட். ஸோ இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல் தட் ஆல்சோ. ஸோ ஹிப் ஹுரே டு cheers to the students. Then of course இந்த படத்தை பண்ணுறதுக்குள்ள the heart and soul போட்ட the whole crewக்கு I really appreciate you. எல்லாத்துக்கும் மேலே அந்த ஸ்பீக்கரை வந்து ஸ்பீக்கருக்குள்ளே ஆம்ப்ளிஃபயர் இருந்தால் தான் ஸ்பீக்கர்லேயே சவுண்டு வரும். அந்த மாதிரி தான் இந்த மீடியா நீங்கள் இருக்கிறதுனால தான் அந்த கனவு, இந்த படத்தோடைய கனவை நாங்கள் அந்த வியூவர்ஸ் கூட எடுத்துகிட்டு போய் காமிக்க முடியுது. ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் அண்ட் தேங்க் யூ ஆல்சோ ஃபார் ஹூ யூ ஆர், ஈச் ஆஃப் யூ, ஹவு கிரேட் யூ ஆர். எல்லாத்துக்கும் மேலே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வியூவர்ஸ் அண்ட் லிஸ்னர்ஸ் அண்ட் வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். பிரவீன் லால்வானி, தேங்க்யூ. நன்றி சார். நெக்ஸ்ட் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் அரவிந்த் கோவிந்தராஜ் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். ஃபியூ வேர்ட்ஸ். உங்கள் ஒளிப்பதிவு தான் பேசணும், நீங்கள் பேசக்கூடாது, 2 வார்த்தை பேசுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சார் இங்கே வாங்க சார். சார் 4 வார்த்தை பேசுங்க சார் ப்ளீஸ். சார் வராதுன்னு சொல்லிட்டாரு, பட் பரவாயில்ல, இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பேசுறது கூட நல்லா இருக்குல்ல. நன்றி, வணக்கம். பட் ஓகே, ஸோ அடுத்தது ஓகே. இந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், கேர்ள்ஸ் வந்து பயங்கரமாக ராக் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பேசலைன்னா வந்து இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு முழுமை பெறாதுங்கிறது எங்களோட இது. ஸோ அதனால் வந்து நான் நேம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மூவியில் பண்ணது எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுறீங்களா? ஆர் யூ ரெடி? எஸ், ஓகே. ரதி பிரியா, கார்ட்லெஸ் மைக் ப்ளீஸ். Come on to the stage. Good evening to all. இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பேசுங்க. இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப சூப்பராக, அப்புறம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ், சப்போர்ட்டிவ் கோ ஆர்டிஸ்ட், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்து ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி டைரக்டர் சார், என்ன படிச்சிட்டு இருக்கீங்க அது சொல்லுங்க. நான் 10th படிச்சிட்டு இருக்கேன். 10th படிச்சு. சரி, டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா பண்ணீங்களா படத்தில்? சூப்பராக பண்ணோம். சரி, இந்த படத்தில் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சதா? கண்டிப்பாக. என்ன கான்செப்ட்? ஒரு ஸ்டூடெண்ட்ஸை பற்றி ஒரு அவேர்னஸ், அப்புறம் வந்து ஒரு கம்பேரிசன், ஈகோ, இதோட கான்செப்ட்ஸ்லாம் நல்லா புரிஞ்சுது. சரி, ஓகே, கரெக்ட். நெக்ஸ்ட். இது எதுவும் ரொம்ப பெருசாக பேசணுமா? அதாவது சரி, பேச. ஓகே. அடுத்தபடியாக அபி. அபி எங்க சீக்கிரம் வாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் விறுவிறு துருன்னு இருக்கணும்ல. ஷூட்டிங் நடக்கும்போது சைடில் எல்லாம் ரீல்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க. நாங்கள் சீரியஸாக இங்கே ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருப்போம். இவங்கெல்லாம் வந்து ரீல்ஸ் போட்டுட்டு. ஆமாம், சொல்லுங்கள் அபி, உங்களோட. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து அபிச்சித்தி. ஸோ வந்து இந்த மூவியில் வந்து நான் வந்தனான்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஆக்சுவலி ஒரு பேய் கேரக்டர். பேயா நடிச்சிருக்கேன்னு சொல்ல மாட்டீங்களா? பேய் கேரக்டர் நான் தான் சொல்லுங்க. ஸோ நான் தான் அந்த பேய் கேரக்டர், வந்தனான்ற பேய் கேரக்டர் பண்ணியிருக்கேன். சும்மா இருக்கும்போதெல்லாம் ஆவின்னு பயந்தாங்க. நான் ஆவியா நடிக்கும்போது நல்லா ஆவியா மிரட்டலாக நடித்தாங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ சார் இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு. அண்ட் எல்லாருக்குமே தேங்க்யூ. செட்டே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மூவின்ற மாதிரிலாம் இல்லை, ஒரு ஃபேமிலியாக நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ. இலக்கியா, சரண்யா வாங்க.
ஆக்சுவலாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நடித்தாங்க, பட் எல்லாருக்கும் விதவிதமான கதாபாத்திரம். என்னென்னா ஒவ்வொரு கேரக்டருக்கு ஒரு ஒரு சைக்கலாஜிக்கல் கிராஃப்னு வச்சுருந்தோம். இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பிரச்சனைகள் என்னென்ன, எதனாலலாம் ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது, இந்த இன்டர்நெட் யுகத்தில் எது எதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகிறாங்க, ஆத்திரப்படுறாங்க, அண்டு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், கம்பேரிசன், இது மாதிரி நிறைய கிராஃப் கேரக்டர் இருந்தது. ஸோ இலக்கியா, நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? ஒர்க்கா இல்லையா? சுத்தம். பேசுங்க பேசுங்க. நான் 8th படிச்சுட்ருக்கேன். நான் இலக்கியா ஸ்ரீனிவாசன். இந்த மூவியில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். என்னோடய மூவியில் நேமும் இலக்கியா தான், என்னோடய ரியல் நேமும் இலக்கியா தான். அவ்வளோதானா? மாஞ்சி மனப்பாடம் பண்ணாங்க ஒரு நாள் பூரா. அப்படிலாம் இல்லை, ஸ்டேஜில் அப்படி பேசுகிறோம் இப்படி பேசுகிறோன்னாங்க, யாருமே சரியாக பேச மாட்டேங்கிறீங்க. நல்லா மேடை பேச்சை வந்து நல்லா ட்ரைன் அப் பண்ணிக்கணும். கொஷின் கேளுங்க, பேசுகிறேன். சரி, சரண்யாட்ட கொடுங்க. இவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸ், அதனால தான் ஒரே டைமில் மேடைக்கு கூப்பிட்டேன். பேசுங்க. இவங்க ஆல்ரெடி தங்கலான், படைத்தலைவன், ரேவதி மேடமோட வெப் சீரிஸ் எல்லாம் நிறைய நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ சொல்லுங்கள். டக்குன்னு கூப்பிட்டீங்க, என்ன பேசுகிறதுனே தெரியல. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். சரி 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 சொல்லுங்கள். வேறு என்ன பேசுகிறது தெரியல எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லா மீடியா எல்லாம் இருக்காங்க, அவங்களோட சப்போர்ட் எல்லாம் கேளுங்க. எல்லாரும் இந்த படம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா சின்ன ஆர்டிஸ்ட்டை கூட மீடியா நினைச்சா ஸ்டார் ஆக்கிடுவாங்க. கரெக்டுங்களா? உங்களுடைய பாசிட்டிவான விமர்சனம், உங்களுடைய பாசிட்டிவான இது வந்து அப்படி தான் எல்லோரும் ஸ்டார் ஆகியிருக்காங்க. எல்லாம் வரும்போது நியூவாக தானே வந்தாங்க இண்டஸ்ட்ரிக்கு அத்தனை பேரும். அவங்க இப்படி நல்லா நடிக்கிறாங்க, இப்படி ஸ்டைலாக பேசுகிறாங்க, இந்த பஞ்ச் நல்லா இருக்குன்னு சொல்ல தான் எல்லாருக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகி அவங்க ஸ்டாராக மாறுறாங்க. ஸோ அதனால் வந்து குட். அடுத்து தனிஷ்கா சகோதரிகள் வாங்க. அவங்க 2 பேரும் ட்வின்ஸ் ஆக்சுவலாக. நீங்கள் எங்கே படிக்கிறீங்க? சர்ச் பார்க்கா? சொல்லுங்க. இப்படி எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரி ஒன், ஐ எம் தமஷ்கா. வேற என்னவா? சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐ லைக் டு தேங்க் மை அம்மா அப்பா. அவங்க இல்லைன்னா நான் இங்கே நிற்க முடியாது. தே கேவ் மீ அ லாட் ஆஃப் மோட்டிவேஷன் அண்ட் எப்போவுமே தே சப்போர்ட். பேக் பில்லர்ஸ் சொல்லுவாங்கல்ல, அம்மா அப்பா தான். அண்ட் ஆல்சோ ஐ லைக் டு தேங்க் டைரக்டர் சார். ஏன்னா ஹீ இஸ் வெரி காம் அண்ட் பேஷண்ட். எப்போவுமே நான் திட்டி பார்த்துட்டு நான் என்ன மிஸ்டேக் பண்ணாலும் அவர் வந்து சிரிச்சிட்டே விட்டுருவாரு. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டேக் பண்ணலாம் அப்படின்னு மோட்டிவேட்டிவ்லாம் பண்ணி. ஸோ ஐ டிட் மை கேரக்டர் வெரி வெல்னு சொல்ல முடியும். பிகாஸ் ஹீ நெவர் ஷவுட்டட் அதெல்லாம் பண்ணதே இல்லை. ஸோ சச் அ குட் டைரக்டர் சொல்லலாம். ஸோ என் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வித் சார் வாஸ் வெரி நைஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து அம்மா கிட்ட வந்து சொல்லும்போது நான் போய் ஏதாவது தப்பு பண்ண திட்டுவாங்களா, எங்கள் அம்மா சொன்னாங்க நல்லா திட்டுவாங்க, எல்லாம் சொன்னாங்க. என்னை மிரட்டி என்ன நல்லா சொன்னாங்க. வீட்டிலலாம் வந்து எதுவுமே பண்ண மாட்டேறல, அங்கே போய் நல்லா ஒன்று திட்டுவாங்க. நீங்கள் பேசுகிற நடுவில் சின்ன விளம்பரம் ஒன்று கொடுத்துக்கிறேன். சகானா, லக்ஷிதா கொஞ்சம் இப்படி வந்துடுங்க. சகானா, லக்ஷிதா சீக்கிரம் வாங்க. இப்போ பேசுங்க. நீங்கள் கண்டினியூ பண்ணல. விளம்பரம் இது இடையில நாங்கள் விளம்பரம் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி தான் செட்டும் செம்ம ஃபன்னாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விளம்பரம் கொடுத்துருவாரு. ஸோ நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஐ ஒர்க் மை ட்வின். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன். அதனால் இவங்க கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு யார் டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணுவோம். அது ஃபஸ்ட் டைம் நாங்கள் பண்ணது. நாங்கள் வெளில போனால் கூட ஒரே மாதிரி தான், அதுவுமே அப்படி தான் இருப்போம். ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு கேமரா முன்னாடி நாங்கள் 2 பேரும் ஒரே எங்கள் அம்மாவே வந்து ஒன்றா தான் எங்களை ட்ரெஸ் பண்ண வைப்பாங்க. பிகாஸ் எங்களுக்கு அதுலேயே சண்டை வரும். ட்ரெஸ்லேயே வந்து இவள் ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்குது, என் ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்குது. அது வந்து இந்த கம்பேரிஷனே இல்லைன்னு இந்த மூவியில் நாங்கள் கற்றுக்கிட்டோம். அந்த நிறைய ஓகே வி காட் மோட்டிவேஷன். அண்ட் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நிறைய போய் சொல்ல முடிஞ்சது, இந்த மாதிரி இப்படி இருக்கக்கூடாது ஸ்கூல். அண்ட் வி சேஞ்ச்ட் அவர் செல்ஃப் ஆல்சோ. லைக் பார்த்து ஓகே. ஸோ இஃப் யூ see the film you can connect with every characters. Like இந்த கேரக்டரோட ஷூஸில் I have been like this, I have been like that. So even I felt that connection. ஒரு இடத்துல I was also my character. ரெபேக்கா வாங்க. நீங்கள் பேசுங்க. ஓகே சார், சூப்பராக கொடுக்குறீங்க சார் விளம்பரம். அதே மாதிரி நம்ம அந்த மாதிரி. ஸோ யூ கேன் கனெக்ட் வித் த கேரக்டர்ஸ் அண்ட் பேசுங்க. அவங்களே உங்களுக்கு சேர்த்து பேசுகிறாங்க, நீங்கள் வாங்கி பேசுங்க.
எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தனுஷ்கா. நான் இந்த ஃபிலிமில் வந்து சந்தியான்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் ஆர்கே வித்யாதரன் சார், டிரெக்டர் சார், ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் செகண்ட்லி ஐ லைக் டு தேங்க் மை பேரண்ட்ஸ் ஹூ வாஸ் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் எது பண்ணாலும் கான்ஸ்டன்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அவங்கள ஐ லைக் டு தேங்க். அதுக்கப்புறம் என் கேரக்டர் சந்தியாவோட கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் பற்றி பேசணுன்னா, இட் இஸ் லைக் வெரி இன்ட்ரோவர்ட்டான கேரக்டர் தான் சந்தியா. ஆல்சோ இப்போது இருக்க சொசைட்டியில் யூனோ ஜட்ஜ் பை ஆர் மார்க்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட்டை டிஃபைன் பண்ணுறது அவங்களோட மார்க்ஸ்ன்னு இருக்க இந்த சொசைட்டியில் என்ன வந்து சார் எப்படி போர்ட்ரே பண்ணார்னா, எவ்ரி ஒன் ஹேஸ் தி ஓன் டேலண்ட்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் யூனிக் அப்படின்ற ஒரு விதத்தில் தான் சார் என்னை போர்ட்ரே பண்ணார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த சந்தியா கேரக்டர். சந்தியாவும் நானும் டோட்டலி ஆப்போசிட் கேரக்டர் தான். ஸோ இட் வாஸ் இன் வெரி யூனோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு இது பண்ணுறதுக்கு. ஓகே, நிறையவே பேசிட்டீங்க. அவள் தான் பேசலாம். அடுத்து வாங்க 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 டக்குனு வாங்க மேலே வாங்க. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஓகே, அது ரொம்ப முக்கியம். கிராட்டிடியூட் தான் இன்றைக்கி உலகத்தையே நல்லபடியாக வழிநடத்தி செல்லுது. அடுத்தபடியாக சகானா இந்தாங்க பேசுங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சஹனா ஜாஸ்மின். என்னோடய கேரக்டர் நேம் மீனா குருசாமி அப்படின்ற ஒரு கேரக்டர். நான் இங்கே முதல்ல நிற்கிறதுக்கு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு இந்த டேரக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த கேரக்டர் எல்லாருக்குமே ஒரு யூனிக்காக அவர் கொடுத்தாரு. இந்த கேரக்டர் இது வந்து இவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டேரக்டர். நேமி லவகுசன் எங்கே இருக்கீங்க? நேமி எங்க? வாங்க வாங்க வாங்க. ஏன்னா இளையராஜா சார்லேருந்து கேட்குறாரு, பாய்ஸே இல்லையான்னு கேட்குறாரு. ஒரு பாயை கூப்பிட்டேன், பாவம் பைக் ஆக்சிடெண்ட்டு வர முடியலன்ட்டார். இன்னொரு பாயை கூப்பிட்டேன், ஷூட்டிங் போயிட்டுருக்கு சார், நைட்டு வரைக்கும் வர முடியாதுன்றார். அப்படி பாய்ஸ்லாம் வந்து அங்கங்கே லாக் ஆகிருக்கிறாங்க. கேர்ள்ஸ் தான் நம்ம சொன்னதுக்கு மதித்து வேகமாக வந்திருக்குங்க. நன்றி நன்றி. அடுத்து லக்ஷிதாட்ட கொடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் லக்ஷிதா. நான் ரம்யான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ டேரக்டர் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. அண்ட் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் முக்கியமாக தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இந்த ஷூட்டிங் மாதிரியே போல் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேர்ந்து ஜாலியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு பர்சனலாக. அண்ட் டைரக்டர் சார் ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக எங்ககிட்ட எல்லாமே பொறுமையாக சொல்லி கொடுத்து எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரெபேக்கா சார், சும்மா நன்றி வணக்கம் சொல்லுங்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ரெபேக்கா. என்னோடய கேரக்டர் பேரும் ரெபேக்கா தான் இந்த மூவியில். தேங்க்யூ ஸோ மச் சாருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நர்வஸாக இருக்கு. படத்தை பாருங்கள், எங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட்டிவ் கொடுங்க. தேங்க்யூ. பொண்ணுங்களாம் தைரியமாக பேசுகிறாங்க. நீங்கள் ஒரு வார்த்தை பேசு. பசங்களும் ஏதோ பேசுன மாதிரி இருக்கணும் இந்த ஃபங்க்ஷனில். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் நேமி. ஆர்டிஸ்ட்க்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு படம் வந்து ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். ரொம்ப பயமாக இருக்கும், ரொம்ப பதட்டமாக இருக்கும் போய் அட்டன் பண்ணும்போது, ஃபஸ்ட் டேக்லாம் இருக்கும்போது. ஆனால் இந்த படத்துக்கு அந்த செட்டுக்கு போகும்போது, ஃபஸ்ட் டே போகும்போது எனக்கு அது வந்து மூவி செட்டு மாதிரியே ஃபீல் ஆகலை. ஏன்னா அது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தது, எல்லாருமே ரொம்ப ஜென்யூனாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அடுத்தபடியாக பேசுகிற முன்னாடி அதான் நம்ம இந்த படத்தில் டீப் அப்போ ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை கேட்டாங்க, சைக்காலஜினாலே பெரிய விஷயம், அதில் என்ன டீப் சைக்காலஜின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆசையே துன்பத்திற்கு காரணம், இது சைக்காலஜி. அந்த ஆசை ஏன் வருது, அந்த கேள்வி கேட்குறது தான் டீப் சைக்காலஜின்னு சொன்னேன். அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து நான் நிறைய விஷயங்களை யோசித்ததுக்கு ஒரு வகையில் மோட்டிவேஷன் நண்பர் தாமு அவர்கள். ஏன்னா அவர் ஸ்கூலில் நிறைய ஸ்பீச் கொடுக்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை உன்னிப்பாக கவனிக்கும் போது தான் நான் நினச்சேன், ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல இன்ஃபர்மேஷனை உன்னிப்பாக கவனித்து அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் சம் ராங் ப்ரோக்ராம், சம் ராங் பிரெயின் வாஷ் நடக்கிறதால சில நேரங்களில் டைவெர்ட் ஆகி அவங்களுக்கே தெரியாமல் அதுக்கு பலியாகிறாங்க. ஏன் சூசைட் நடக்குது, ஏன் பொண்ணுங்க மேலே அட்டாக் நடக்குது அப்படின்னா நம்ம சாதாரணமாக சொல்லிக்கிறோம். அந்த பையனுக்கு கோவம் வந்துச்சு, அவன் போய் கத்தியால் குத்திட்டான் அப்படின்றோம். எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டா வேதனை தாங்கலை தற்கொலை பண்ணிக்கிட்டான்றோம். சரி, இந்த தாட்டெல்லாம் அவங்களோட தாட்டே கிடையாது, எல்லாம் இந்த சொசைட்டியில் ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட தாட்ஸ். ஸோ
இந்த திருவள்ளுவர் அப்போ எழுதினார் திருக்குறள் நம்மக்கிட்ட வந்து சேர்றது எவ்வளோ டைம் ஆச்சு. ஆனால் இன்றைக்கி இன்டர்நெட் யுகத்தில் யாராவது ஒரு நல்ல விஷயத்தை சொன்னால் கோடிக்கணக்கான பேருக்கு உடனே போய் சேர்ந்துடும். அப்படி ஒரு டிஜிட்டல் பொற்காலத்தில் இருக்கிறோம் நம்ம. அப்போ நம்மளாம் எவ்வளோ நல்ல விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணணும், எவ்வளோ நல்ல விஷயங்களை சொல்லணும். 20 வருஷம் கழித்து நடக்க போகிற தற்கொலையை நாம் இப்போ நிறுத்துகிறோம். 10 வருஷம் கழித்து நடக்க போகிற ஒரு கொலையை இப்போ நாம் நிறுத்திட்டுருக்கோம். சினிமா மீடியா கன்ஸ்ட்ரக்டிவாகவும் சாதிக்கும். அந்த என்டர்டெயின்மெண்ட்ங்கிறது எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் தான். பட்டிமன்றம் என்டர்டெயின்மெண்ட் தான், அடுத்த ஒன்று தகராறு பார்க்குறது என்டர்டெயின்மெண்ட் தான், எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் தான். ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு அழகான சைக்கலாஜிக்கல் விஷயத்தை சொன்னால் நிச்சயம் அந்த படம் எத்தனை வருஷம் கழித்து நமக்கு ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். அப்படிங்கிறதுக்கு எனக்கு மோட்டிவேட் பண்ண தாமு அவர்களுக்கு நான் நிறைய நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அவர் ஒரு மாணவர்களுக்காக நல்ல விஷயங்கள் பேசுகிறேன். நானே அழைக்கிறேன் உங்கள் சார்பா. ஆமாம். ஒரு ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட ஃபீல் தான் வருது. ஆக்சுவலாக இவருடைய பேர் வந்து சிவக்குமார். என்னோடய ரூம்மேட். 1992 நாங்கள்லாம் ஒரே ரூம். லெஃப்டில் ஒரு பெட் இருக்கும், ரைட்டில் ஒரு பெட் இருக்கும். ரைட் சைட் பெட்டில் நான் படுத்திருப்பேன், லெஃப்டில் அவர் படுத்திருப்பார். அப்போது ஒரு தடவை நான் பாலச்சந்தர் சாரை பார்க்குறதுக்கு என்னோடய முயற்சி போயிட்டுருக்கு. இவர் வெட்டினரி காலேஜில் டாக்டர், ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் டாக்டர், கைத்தட்டுங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் டாக்டர் தொழில் பண்ணாமல் ஒரு பேப்பரில் எப்போ பார்த்தாலும் எதை எழுதிக்கிட்டே இருப்பார். இவர் போனதுக்கப்புறம் நான் எடுத்து படிச்சேன்னா ஒரே கேரக்டர்ஸாக இருக்கும், ஒரு கதையாக இருக்கும். உனக்கு எப்படி இதில் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா எனக்கு தெரியல. அப்படின்றது காலேஜில் ஒரு ட்ராமா போடுறாரு. இந்த ட்ராமா பிரம்மாண்டமாக இருக்குது. அப்போ நான் சொன்னேன், இளையராஜா சார் வராரு பிரசாத் லேபுக்கு, பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, நீயும் வரியாடான்னு கேட்டேன். நான் வந்தால் இளையராஜா சாரை வச்சு படம் பண்ணுற டைரக்டர் தான் வருவேனே தவிர நேரில் வந்து பார்த்து வெறும் ஃபோட்டோ எடுத்துக்க நான் வரமாட்டேன்னு. இன்றைக்கி அது நடந்திருக்குன்னா அதுக்கு நீங்கள் எப்படி கை தட்டணும்? இதான் லாங் டேர்ம் விஷன். அந்த சிவகுமார் கூட நான் இன்றைக்கி மேடையில் நிற்கலை. இவர் வந்து வித்யாதரன். வித்யாநிலை கல்வி தான். அதனால் ஸ்கூலுங்கிற பேரோட இந்த கல்வியாளரோட வித்யாதரனோட நான் மேடையில் நிற்கிறேன். இந்த படத்துக்கு ஒரு கேமரா தான் எடுக்கிறதுக்கு. சினிமோட்டோகிராஃபருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் இந்த படத்தை நல்லபடியாக வெளியில் கொண்டு போனோன்னா 25 கேமரா அங்கே இருக்குது. கைத்தட்டுங்க அவங்களுக்கு. அவங்க தான் இதை கொண்டு போகணும். இந்த ஸ்கூலில் நடுவில் ரெட்டு லெட்டர்ஸ் போட்டிருப்பாங்க. அங்கேயும் ஒரு நிறைய ரெட் இருக்குது பாருங்கள். கேமரா திரும்பி பாருங்கள் எல்லோரும். அந்த ரெட்டு கையில் தான் இருக்குது இந்த ஸ்கூலோடது. ஸோ அவர் பேசும்போது, ஷாம் பேசும்போது சொன்னார், நீங்கள் போகிற இடத்துல இந்த ஸ்கூல் படத்தை பற்றி நீங்கள் சொல்லணும் தாமுன்னு. நான் போகிற இடத்துலலாம் இந்த ஸ்கூலை பற்றி, இந்த படத்தை பற்றி எங்கிட்ட சொன்னால் தான் அது கிரேட் சக்ஸஸ். படம் பார்த்தீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி பொதுவாகவே நான் வந்து நிறைய பேர் சொன்னாங்க சினிமாவுக்கு நான் முழுக்க போட்டேன்னு. சத்தியமாக கிடையாது. பத்திரிகை நண்பர்கள் நோட் பண்ணிங்க. நான் 2029 மறுபடியும் வந்துடுவேன். 50 லட்சம் மாணவர்களை சந்திக்கணும். நான் இன்னும் 50 லட்சம் சந்திக்கலை. 31 லட்சம் மாணவர்கள் தான் சந்திச்சிருக்கேன் இன்னும் இருக்குது. அதனால் ஒரு கடமை. டாக்டர் கலாம் அவர்கள் எனக்கிட்ட கட்டளை. வேறு யாருன்னா கட்டளை இட்டு இருந்தானா கூட பாதியில் போயிருப்பேன். அவர்கிட்ட கட்டளை ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் முதல்ல வித்யாதரனுடைய அம்மாவுக்கு எல்லோரும் கையை உயர்த்தி தட்டுங்க. இங்கே தான் இருக்காங்க. அம்மா எங்கே இருக்காங்க? அம்மா எழுந்து நெல்லுங்க. எங்கே இருக்கீங்க பார்க்கலாம். தாயே, அந்த தாய்க்கு கை தட்டுங்க எல்லோரும். அந்த தாய் தான் இந்த மகனை ஈன்றது. அதே மாதிரி அவருடைய மகளுக்கு எதிராக ஒரு டாக்டர். அவள் குட்டி வயசில் பார்த்தது ரொம்ப ப்ரில்லியண்ட். ஸோ இது ஒரு கலை குடும்பமாக இன்றைக்கி உருவாயிருக்கு. ஸோ அதனால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மேடையில் நல்லா பேசுனீங்க. நிறைய பேச கற்றுக்குங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். காஸ்டியூமில் கவனம் செலுத்துறீங்க, ஹேர் ஸ்டைலில் கவனம் செலுத்துறீங்க, அது ஒரு பாராட்டு. பேச்சில் கவனம் செலுத்தணும். நீங்கள்லாம் பேச ஆரம்பித்தா தான் கண்ணு மாற்றம் வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக காம்பேர் பண்ணி. பேர் என்ன கண்ணு? நந்தினிக்கு கை தட்டுங்க. அது ப்ரொஃபஷ்னல். அந்த ஒக்கபுலரி, அந்த வார்த்தையை வர்றது, அவங்க தமிழ் டீச்சருக்கு நான் நன்றி சொன்னேன். அந்த தமிழ் டீச்சர் தான் அந்த ஒக்கபுலரி வர்றதுக்கு காரணமாக இருந்திருப்பாங்க. கை தட்டுங்க உங்கள் தமிழ் டீச்சர். ஸோ ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. யோகி பாபு மிகப்பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு.
இந்த படம் நல்லா ஓடணுன்ட்டு கை தட்டுங்க எல்லாரும். பிளஸ்ஸிங்காக இது பிளஸ்ஸிங்காக கை தட்டினா இப்படி இருக்காது, வேறு லெவலில் இருக்கும். நல்லா ஸோ இளையராஜா முதல் கதாநாயகன் இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் அவருக்கு. ஆச்சரியப்படுறேன் சிவகுமார் இன்னைக்கு வித்யாதரன் டைரக்ட் ஆனது பார்த்து. ஏன்னா ஒரு டைரக்ட் ஆனால் யார்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணோம். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ஒர்க் பண்ணி யார்கிட்டையுமே ஒர்க் பண்ணாமல் ஒரு டைரக்டரை முழுமையாக அடைவுன்னா ஒரு பெரிய சாதம். இதெல்லாம் நான் தான் சொல்ல முடியும் ஒரு நண்பனா. ஸோ அதனால் என்னுடைய கல்வி பயணம் தொடரும். இந்த ஸ்கூலுன்னு வச்சதுனால தான் நான் வந்தேன் இந்த ப்ரோக்ராமுக்கு. ஏன்னா சினிமா இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியாக சிந்து நதி பூ ஒரு படம் இங்கே பார்த்தோம், அப்புறம் கில்லி ப்ரிவியூ ஷோ பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னுடைய நேஷ்னல் ப்ரைட் அவார்டு ராஷ்ட்ரிய சிக்ஷா புரஸ்கார் அவார்டுக்கு ப்ரெஸ் மீட் நடந்தது இங்கே தான், அப்போ வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். இருந்தாலும் மீண்டும் சினிமாவுக்கு கூடிய விரைவில் வருவேன் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். வித்யாரண்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி வரணும், ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கணும். நிறைய படம் பண்ணிட்டாரு. ஸ்கூல் நிச்சயமாக வந்து இந்த டைட்டிலுக்காகவே ஸ்கூல் பசங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு அட்ராக்ட் பண்ணோம், பார்க்க வருவாங்க. ஒரு த்ரில் இருக்குது அந்த படத்தில். வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ் அண்ட் சப்போர்ட். உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். எஸ், ஆல்மோஸ்ட் நம்ம நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நன்றி சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு, நமக்கு பள்ளி கல்வி கொடுத்த ஸ்கூலுக்கு, நம்மளை என்கரேஜ் பண்ணுற மீடியாவுக்கு நம்ம எப்போவுமே நன்றியோடு இருக்கணும். அதனால தான் இந்த நன்றி உரைங்கிற கான்செப்ட் ரொம்ப நல்ல கான்செப்டாக நினைக்கிறேன். அண்ட் வந்து அவர் தாமு சொன்ன மாதிரி அந்த லாங் டேர்ம் விஷன்லாம் சொன்னார். அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வந்து இந்த நேரத்தில் அந்த சீக்ரெட் ரோண்டா பைரின் ரகசியம் அப்படிங்கிற புத்தகத்தை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரெஸ் மீட், ஒரு படத்தோட லாஸ்ட் ப்ரெஸ் மீட் நான் சொன்னேன், நான் 1500 கதை எழுதியிருக்கேன், 1500 ஸ்கிரிப்ட் இருக்குன்னு அந்த நோட்டை கூட காமிச்சான். அது காமிச்சதுக்கப்புறம் KS ரவிக்குமார் சார் என்ற ஒரு ஸ்கிரிப்ட் வாங்கினார், சிவராஜ்குமார் சார் ஒரு ஸ்கிரிப்ட் வாங்கினார், ஸ்கூல் படம் 3வது ஸ்கிரிப்ட், கேலக்ஸி மால் ஓனர் 4வது ஸ்கிரிப்ட் கமிட் பண்ணார், இன்னும் 3 ஸ்கிரிப்ட் கமிட் ஆகிருக்கேன். இதுக்கு பேர் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் வைப்ரேஷன். நீங்கள் உங்களுடைய கனவுகளை, உங்களுடைய முயற்சியை ரொம்ப தைரியமாக எடுத்து போக போக லைஃப்பில் அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் உங்களை நோக்கி வரும். அதனால் வந்து உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதுலேயும் நீங்கள் முன்னேறணும். பேரண்ட்ஸோட ட்ரீமை நிறைவேற்றுற மாதிரி நல்லா படித்து ஜெயிக்கணுங்கிறது தான் இந்த ஸ்கூலோட இது. இந்த எல்லாருமே இன்றைக்கி சினிமாவில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பயங்கர பிஸி. மீடியாவில் இருக்கிறவங்க, நடிக்கிறவங்க அத்தனை பேரும் பிஸி. ஸோ இந்த அவ்வளோ டைட் ஷெடியூல் வந்து இந்த விழாவுக்கு வருகை தந்த அனைவருக்கும், யோகி பாபு சார், தாமு சார், பக்ஸ், சாம்ஸ் அண்ட் கேபிள் சார், அனைவருக்கும், அன்பு செல்வன் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதுவே வந்து படத்துக்கு முன்னாடி இருக்கிற ப்ரெஸ் மீட் மாதிரியே நீங்கள் நினச்சிட்டு இப்போ இருந்தே இந்த ஸ்கூல் படத்தை நல்லபடியாக என்கரேஜ் பண்ணுங்கள். விரைவில் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி அடுத்த ப்ரெஸ் மீட்டில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வித்யாதரன் இயக்கி தயாரிக்கும் ஸ்கூல் படத்தோட இசை வெளியீடு தட்டும் இப்போ வெளியிடுற டைம். ஸ்கூல் படத்தோட இசை தட்டினை வெளியிட அதனை படக்குழுவினர்கள் அனைவரும் பெற்றுக்கொள்வார்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ்.